இதனால் இந்த வீடியோ வழியாக எபிரேய எழுத்தை நாம் எப்படி எழுதுவதென்று நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த உங்களுக்கு அனுப்பின அந்த பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வைத்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதில் 2வது பக்கத்தில் முதல் எழுத்து அலஃப் என்கிற எழுத்தை நாம் எழுத போகிறோம். இந்த எழுத்தை ஹீப்ருலையும் ஆங்கிலத்திலையும் ஆலேப் என்று உச்சரிக்கிறோம், தமிழில் அலப்பு என்று உச்சரிக்கிறோம். இந்த முதல் எழுத்து தேவனை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த எழுத்தை விவரிக்க முடியாத ஒரு எழுத்தாகவும் இருக்கிறது. இந்த எழுத்தை நம்ம அந்த 4 லைன் அந்த கோடில் வலது பக்கம் இருந்து இடது பக்கமாக எழுதி வர வேண்டும். அதை எழுதி முடித்த உடனே அடுத்து சிங்கிள் லைன் கோடு போட்ட நோட்டில் நாம் எத்தனை முறை எழுத முடியுமோ அத்தனை முறை அதை எழுதுவோம். அடுத்து கோடு இல்லாத நோட்டில் அதை நாம் எழுதி பழகுவோம். எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தை எழுதும்போதும் அதனுடைய பெயரை உச்சரித்து கொண்டே எழுத வேண்டும். அப்படி எழுதும்போது அந்த எழுத்தினுடைய பெயர் நம்முடைய இருதயத்தில் பதியும். அந்த எழுத்தின் வடிவமும் நம்முடைய இருதயத்தில் பதிவதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாங்க நம்ம இந்த எழுத்தை எழுதி பழகுவோம். இந்த மாதிரி இந்த 4 லைன் போட்ட அந்த கோடில் வலது பக்கம் இருந்து இடது பக்கமாக நாம் எழுத போகிறோம். முதலாவது இந்த இந்த முதல் கோடு, 2வது கோடு, இந்த கீழ்கோட்டில் லேசாக ஒரு ஐஃபேன் மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு அப்படியே இந்த கோட்டில் இருந்து அப்படி லைட்டாக அப்படியே பெண்ட் பண்ணுவோம். கிராஸாக பெண்ட் பண்ணி வைக்கும்போது இப்போ அந்த கோடு இப்படி இருக்குது இல்லைங்களா. அடுத்தபடியாக இந்த கோட்டில் இருந்து 3/4 பாகத்தை இப்படி கணக்கு வச்சுக்கிட்டு இப்படி மேலே இந்த கேப் இப்படி மேலே வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி 3/4 பாகத்தில் வந்து அப்படியே இணைக்கிறோம். அடுத்து இந்த இதில் இருந்து ஒரு 1/4 பாகத்தை அப்படியே எடுத்து அதை லைட்டாக பெண்ட் பண்ணி இப்படி வந்து இணைக்கிறோம். இந்த இப்படி எழுதுகிறோம். இதைத்தான் அலஃப் என்று உச்சரிக்கிறோம். இன்னொரு முறை கூட இந்த எழுத்தை நான் எழுதுகிறேன் பாருங்கள். சின்ன ஒரு ஐஃபேன் மாதிரி ஒரு கோடு, அடுத்து ஒரு பெண்டு அப்படியே கிராஸாக ஒரு கிராஸாக ஒரு லைனு, அடுத்ததில் 3/4 பாகம் வர்றது மாதிரி இங்கேருந்து அப்படியே ஒரு பெண்ட் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து ஒரு 1/4 பாகம், இந்த இதுலேருந்து ஒரு 1/4 பாகத்தை வச்சு அப்படியே கீழே என்ன செய்கிறோம், வைக்கிறோம். இப்படியே அந்த வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கமாக அந்த 4 லைன் கோடில் எத்தனை எழுத்து எழுத முடியுமோ அத்தனை எழுத்தும் ஒவ்வொரு தடவை எழுதும் போதும் அலஃப் 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 என்று நாம் உச்சரித்து கொண்டே நாம் எழுதுவோம். இந்த எழுத்து வடிவத்தைத்தான் இந்துக்களும் இப்போ லேட்டஸ்ட்டாக அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இந்துக்கள் இந்த எழுத்தை எப்படி எழுதுவாங்கன்னா, இப்படி எழுதுறத நம்ம அநேக இடங்களில் பார்க்க முடியும். இப்படி இருக்கிற இந்த வடிவத்தை நாம் அநேக இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். இப்படி எழுதுவாங்க இந்துக்கள். எல்லா இடங்களிலும் இப்படி ஒரு கோடு இச்சட்டு போடுறது மாதிரி நேராக போடுறது, இப்படி போட்டு இப்படி வச்சாங்க. அப்படின்னா இதைத்தான் இந்துக்கள் இந்த எழுத்தை தான் இப்படி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நமக்கு தேவன் நமக்கு வேதத்தில் எழுதி வச்ச எழுத்துக்களை இப்படித்தான் நம்ம எழுதுகிறோம். இந்த எழுத்து தேவனை அடையாளப்படுத்துகிறது என்று பார்த்தோம். இந்த எழுத்து ஒரு தேவனுடைய 7 விதமான குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த எழுத்து முதல் குணாதிசயம் பரிசுத்தமுள்ள தேவன், 2வது குணாதிசயம் இரக்கமுள்ள தேவன், 3வது குணாதிசயம் நீதியின் தேவன், 4வது குணாதிசயம் அன்பின் தேவன், 5வது குணாதிசயம் சத்தியமுள்ள தேவன், 6வது குணாதிசயம் சர்வ ஞானமுள்ள தேவன், அடுத்து 7வது குணாதிசயம் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லது சர்வ வியாபி. இந்த 7 விதமான குணாதிசயத்தில் தான் தேவன் வேதம் முழுவதும் வெளிப்படுகிறார்.
நாம் தேவனுடைய வெளிப்படுகிற அந்த குணாதிசயத்தை வேதத்தில் பார்த்தோம்னா இந்த 7 குணாதிசயத்தில் ஏதாவது ஒரு குணாதிசயத்தில் போய் சேருவதை நாம் பார்க்க முடியும். இந்த 7 குணாதிசயத்தையும் நாம் தியானிக்கலாம். ஆனாலும் இது கடைசி அந்த 7வது சொல்லப்படுகிற சர்வ வல்லமை உள்ளவர் அப்படிங்கிற அந்த குணாதிசயத்தை நாம் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். மறவாதீங்க, இந்த எழுத்துக்களை நீங்கள் விடாமல் எழுதுங்க. நான் உங்களுக்கு அந்த PDF கையில் கொடுத்தது ஒரு குறிப்பிட்ட எழுத்து தான் எழுத முடியும். அதை எழுதி பழகிட்டு சிங்கிள் கோடு போட்ட நோட்டில் நீங்கள் சின்னதாக எழுதுங்க. அடுத்து கோடு இல்லாத போட்ட அந்த நோட்டில் நீங்கள் எழுதுங்க. அடுத்து நம்ம எபிரேய எழுத்துக்களை தனி இந்த 4 லைன் இல்லாத நோட்டுகளில் எழுதுவதற்கு அது நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும். அதை எழுதும் போதே அந்த எழுத்தினுடைய பெயரை சொல்லி உச்சரிங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.